என்னடா ஹோட்டல்ல செம கலெக்ஷனா? கால்குலேட்டர்லாம் வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்க? ஏண்டா இதுக்கெல்லாமடா பொறாமப்படுவ? மாச கடைசி கணக்கு வழக்க பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி செட்டில் பண்ணாதனால நாம 10 காசு பார்க்க முடியும். சொல்லல, நம்ம கணக்கு ஜீனியஸ்டா. பிசினஸ் புலி, வியாபார சிங்கம், ஹோட்டல் ஒட்டகச்சிவிங்க. ஏய் ஓட்டுனது போதும். ஆமா, மரக்கடை பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிங்கப்படுத்திட்டியடா. ஏண்டா நான் உன்னை பத்தி நல்லபடியா தானே பேசினேன். மரக்கடை பத்தி பேசி ஏன்டா என் மானத்தை வாங்குற? டேய், அவன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல பெரிய ஆள்னா நீ பிசினஸ் ஊத்தி முறது அதை விட பெரிய ஆள்ரா. உனக்குள்ள தனி டேலண்ட் இருக்கு மாப்ள. டேய் நீயுமாடா? டேய் சரி, அவன்கிட்ட ஏதாவது சொல்லு சொல்லு. சாரிடா, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். நீயே சொல்லு. இல்லடா, நீயே சொல்றாதான்டா கரெக்டா இருக்கும். டேய் என்னடா உங்க பிரச்சனை? போடாங்க. ஜோசப் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி பொழிஞ்சு காய போட்டு உன் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கான். ஐடியாவா? டேய் என்னடா? அது ஒன்றும் இல்லைடா. நீ ஹோட்டலை பெரிய அளவில் டெவலப் பண்ணணும்னா 2 விஷயத்த கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஒன்று, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வேகமாக பார்த்து பில்லு போட்டு கொடுத்து வேலையை ஸ்பீடாக முடிக்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். சரி வாங்கிடலாம். அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? செம்ம ஐடியாடா, கைகுறா. கம்ப்யூட்டர் கூட மெதுவாக வாங்கிக்கலாம்டா. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம்டா. டேய் என்னடா சொல்ற? அப்போ உனக்கு ஓகேவா? டபுள் ஓகேடா. ஆமா, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? யாரா பொண்ணு? நீ கவலையே படாதடா, நானும் இவனும் சேர்ந்து ஜாம் ஜாம்னு பண்ணி வைக்கிறோம். டேய் நீ ஏன் கல்யாணத்தை பத்தியா பேசுற? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ் நல்லா போகும்னு நீ தானடா சொன்ன. டேய் இங்க இவன் லூசா நான் லூசாடா? நான் இவன் கல்யாணத்தை பத்தி பேசினா இவன் எனக்கே தாலி கட்டுறான்டா. கடுப்பாவதில்ல? கல்யாணத்தை பத்தி பேசினா உனக்கே கடுப்பாவதில்ல? எனக்கும் அதே கடுப்பு தான். எனக்கு யாராச்சும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட கேட்டனா? ஏன்டா லூஸ்தனமா நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறீங்க? டேய் கோவப்படாம சொல்றது கொஞ்சம் கேளுடா. எத்தனை நாள் தான் நீ இந்த மாதிரி தனியாவே இருக்க போற? இப்போ உனக்கு ஹோட்டல் பிசினஸ் சூப்பரா செட் ஆயிடுச்சுல. கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதானடா. சாரிடா, இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். அப்போ காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்க போறியா? கண்டிப்பா. டேய் நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுற எனக்கு தெரியுதுடா. தெரியுதுல்ல? அப்ப அடங்கு. தீபாவை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. இன்னொரு பொண்ணு ஒய்ஃபா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏண்டா லூசாடா நீ? தீபாக்கு இப்போ கல்யாணம் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டா. இன்னும் அவளை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. கிறுக்க மாதிரி நான் பேசல, நீ தான் பேசிட்டு இருக்க. தீபாவை கல்யாணம் ஆயிட்டா அவளை வெறுக்கணும்னு ஏதாவது இருக்கா? என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க செத்துட்டாங்க. அவங்க என்னை விட்டு போயிட்டாலும் இன்னி வரைக்கும் அவங்க தான் என் அம்மா. அம்மாவுக்கு பதிலாக இன்னொரு அம்மாவை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. தீபாவும் எனக்கு அப்படிதான்டா. அவளோட இடத்த வேற யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னமும் நீ என் ஃப்ரெண்டு தான்டா. தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவனை மறந்துடணும், அவனை பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உன்ன மாதிரி தான் தீபாவும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்காக தீபாவை நினைச்சிட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. என்னால தீபாவுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட வராது. எப்பவும் அவன் நினைப்பு இங்க இருக்கும், வேற யாருக்கும் தெரியாது. டேய் நீ என்ன சொல்ற நல்லா புரியுதுடா. சின்சியரா ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு அதை உடனே மறக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்டா. ஆனா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுலாம் அதான் என்ன ஏத்துக்க முடியல. லைஃப்ல கல்யாணங்கிறது கம்பல்சரி கிடையாது. எத்தனையோ பேர் லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்காங்க. டேய் உன் சைடை மட்டுமே யோசிக்காதடா, தீபா சைடையும் கொஞ்சம் யோசி. நம்மளாலதான் கனக கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு வேதனைப்படும்ல. டேய் தீபாவை நீ கல்யாணம் பண்ணிருந்தா கண்டிப்பா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்டா. ஆனா இப்ப அதை பத்தி யோசிச்சு பாருங்க, ரொம்ப தப்பு. பிரபாகர் நம்ம ஃப்ரெண்டு, ஒன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. டேய் நான் தான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன்ல. சரி ஒன்னால எந்த பிரச்சனையும் வராது எனக்கும் தெரியும்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் லைஃப்ல கல்யாணம் பண்ணி நீயும் செட்டில் ஆகணும்டா. அதான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த பாரு, ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரோ பொண்ணு கொடுக்குறதா சொல்லியிருந்தல, ஊனூர் ராத்த சொல்ல அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம். டேய் நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. டேய் ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? தீபா வழிகாட்டாதான் நான் ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், லைஃப்ல எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறான்னு வாய்க்கிட்டு பேச தெரியுதுல. கல்யாணம் பண்ணிக்காம நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? அப்படி சம்பாரிச்சு நினைத்த கீழ்ச்சிட போற? லைஃப்ல சம்பாதிக்கிறது கல்யாணம் பண்ணி வைஃபையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கணுன்றதுக்காக தான். இன்னும் நீ லைஃப்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, வைஃபோட சேர்ந்து பிசினஸையும் பாத்துக்கோ. உனக்கு பிசினஸும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், மைண்டும் டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும்ல. டேய் நீங்க என்னதான் சொன்னாலும் கல்யாணத்துக்கு மட்டும் என்னால ஒத்துக்க முடியாதுடா. இப்ப என் மைண்ட்ல இருக்கிறதுலாம் ஹோட்டல் 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 அது மட்டும் தான்டா. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவளோட கல்யாணத்துக்கே சமையல்காரனா போறதோட ஒரு பெரிய வேதனை வேற ஒண்ணும் இல்லடா. தீபாவுக்கு தாலி கட்டும்போது அதை பார்த்துட்டு என்னால தாங்க முடியலடா, அழுதுட்டேன்டா. நான் தீபாவை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னால ஏன் சொல்ல முடியல? நான் பிரபாகர் அளவுக்கு பணக்காரன் கிடையாது, கோடீஸ்வரன் கிடையாது. நானும் காரு பணம்னு சம்பாரிச்சு கோடீஸ்வரனா இருந்தா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன்டா. காசு இல்லைன்ற ஒரே காரணத்தானடா
தீபாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு. அப்பதான்டா எனக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியே வந்துச்சு. என்னோட ஹோட்டலை டெவலப் பண்ணி தமிழ்நாடு முழுக்க பிரான்ச் ஆரம்பிச்சு கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு கோடி சொன்னாங்கன்ற வெறியோட இருக்கேன்டா. என்னால அது முடியும்டா. நான் சாதிச்சு காட்டுவேன். தீபா வருத்தப்படுற அளவுக்கு இல்ல, அவ சந்தோஷப்படுற அளவுக்கு நான் சாதிச்சு காட்டுவேன்டா. கணக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா. லைஃப்ல கண்டிப்பா நீ பெரிய ஆளா வந்து காட்டுவடா. அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில சம்பாதிச்சா மட்டும் போதுமாடா? அதை சந்தோஷமா அனுப்பிக்கிறதுக்கு குடும்பம் வேணாமா? டேய், நான் கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குடா. நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் என்னால அந்த பொண்ணோட நிம்மதியா வாழ முடியாதுடா. ஏன்டா முடியாது? ஒரு பொண்ணு மனசுல நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கு செய்யற துரோகம்டா. என்னால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாது. இல்ல கணக்கு, உன் ஒய்ஃப் நீ கண்டிப்பா சந்தோஷமா வச்சுப்ப. டேய், அவன் ஒரு முடிவோட தான்டா இருக்கான். ஐயாவுக்கு ஹோட்டல் தான் முக்கியம்னா அதையே டெவலப் பண்ணிட்டோம். வாழ்த்துக்கள்ரா. பணம் கோடி கோடியா சம்பாரி, ஆனா கல்யாணம் பண்ணிக்காத. எரும மாடு, அவனை கன்வின்ஸ் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ணி கூட அட்வைஸ் கொடுத்துனுக்குற. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. பணம் சேர சேர எவனுக்கா இருந்தாலும் கண்டிப்பா கல்யாண ஆசை வரும். அப்ப இவனே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடா ராஸ்கல்னு சொல்லுவான். அப்ப பாத்துக்கலாம். முறைக்காத தம்பி, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. சார் 5-6 ஹோட்டல் ஆரம்பிச்சு அழகான பொண்டாட்டியோட கார்ல போவீங்க. அப்படி மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, என் காதை அறுத்து உனக்கு சூப் வச்சு கொடுக்குறேன்டா. இன்னும் ஏன்டா நிக்கிற? வா போலாம். ஓகே பிரதர், கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு விசேஷத்தை நிறுத்துறதுக்காக ஆஸ்பத்திரியே எரிச்சிருக்கா கொலகார பாவி. ஏன் பெரியம்மா, இவ்வளவு நாளா லட்சுமணா அவளோட எப்படி குடும்பம் நடத்தினா? ஆமா, குடும்பம் நடத்திட்டாலும் பலியாடு கணக்கா அவ கையில சிக்கி இருந்தான்னு சொல்லு. விட்டிருந்தா லக்ஷ்மணன் அவ கொலையே பண்ணிருப்பா. தலை தப்புனதே பெரிய விஷயம். தலை தப்பி என்ன பிரயோஜனம்? ஜாமீன் கூட கிடைக்காம அண்ணன் இப்ப ஜெயில தானே இருக்காரு. உன் அண்ணன் சுந்தரிக்கு பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் தேவைதான். சுந்தரி அவரை மன்னிச்சாலும் தெய்வம் அவரை மன்னிக்கல. அதான் ஜெயில போய் உட்காந்துட்டாரு. ஏமா பழசெல்லாம் பேசி இந்த பொண்ணு நோக்க அடிக்கிறீங்க? ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்தாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம். சாமிக்கே அது பொறுக்கல. சுந்தரி, நீ கவலைப்படாதம்மா. அதான் ஜாமீன் கிடைச்சிருன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எப்படியும் லக்ஷ்மணன் இன்னைக்கு வந்துருவான். சுந்தரி, மனசு விட்டுறாத, தைரியமாயிரு. அவரை நிரபராதின்னு சொல்லி கோர்ட் விடுதலை பண்ணணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிட சரி, சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சுந்தரி, எல்லாரையும் கூட்டு போய் சாப்பாடு வைமா. போங்க, போய் எல்லாரும் சாப்பிடுங்க. அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? வாங்க சொல்றேன். போ வரேன். அத்தை, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை வருஷத்துல லட்சுமணன் என்ன சம்பாதிச்சாரு? அவரோட சொத்து பத்து என்ன? வீடு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் யார் பேர்ல இருக்கு? இத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? இல்லையே. ஆமா, ஏன் கேக்குற? என்னத்த இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்க? வீட்டுக்கு வந்ததுமே அத பத்திலாம் விசாரிச்சிருக்க வேண்டாமா? எங்க வந்ததுல இருந்து அவளோட போராடுறதுக்கே சரியா போயிடுச்சு. இதுல என்னத்தை விசாரிக்கிறது? அத்தை, இது வரைக்கும் எப்படியோ, இதுக்கு மேலே ஏமாந்துடாதீங்க. எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் யார் பேர்ல இருக்கு? பேங்க்ல பணமா எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க, நகையா எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க, அசையும் அசையா சொத்து எவ்வளவுங்கிறத சப்ஜாடா விசாரிச்சிருங்க. அதுக்கெல்லாம் இப்ப என்னப்பா அவசரம்? லட்சுமணனுக்கு சுந்தரி மட்டும்தானா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. கூடவே இன்னொரு வில்லங்கத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. நாளைக்கே சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு போனோட பையன் வந்து நின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சொத்துக்காக கோர்ட்டு கேஸ்னு அலைய போறீங்களா? அவனும் எனக்கு பேர மாதிரி தானே. பேர மாதிரி தான், பேரம் கிடையாது. சொத்துல பங்கு கேட்க அவங்க முறைப்படியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லட்சுமணனோட வாரிசுன்னு சொன்னா அது அகில மட்டும்தான். பிரபாகரன் எனக்கு பேரந்தான்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள பங்காளி சண்டையை வர வச்சிடாதீங்க. அப்புறம் அது காலத்துக்கும் தீராது. லட்சுமணன் இப்ப ஜெயில இருக்காரு. ஜாமீன் கிடைக்காம தீர்ப்பு அவருக்கு பாதகமா அமைஞ்சிருச்சுன்னா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அத்த, அவரை ஜாமீன்ல எடுத்து கேஸ ஜெயிக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. ஒருவேளை முன்ன பின்ன கூட ஆகலாம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தானே பேசணும். லட்சுமணனுக்கு ஜாமீன் கிடைச்சு அவர் வெளியில வர்ற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை யார் பார்த்துப்பா? குடும்ப நடத்த செலவுக்கு பணம் வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? வீட்டுல நகை நட்டு பணம் காசு ஏதாவது வச்சிருக்காரா பாத்தீங்களா? நான் பாக்கலையேப்பா. கையிருப்பு இங்க என்ன இருக்குன்னு பார்த்து அதை பத்திரப்படுத்துங்க. போனா ரொம்ப ஆடம்பரமா இருந்தவ நகையா வாங்கி குமிச்சிருப்பா. அதையும் எடுத்து வச்சிருங்க. ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும். லட்சுமணனை ஜாமீன்ல எடுத்து கேஸ் நடத்த செலவுக்கு பணம் வேணும்ல? ஆமா, நீ சொல்றது சரிதான். இரு, நான் போய் பண நகை ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இரு.
சொன்ன மாதிரி லாக்கர்ல பணமும் நகையும் இருக்கு. அதெல்லாம் பூனாவோடதுன்னு நினைக்கிறேன். அவளோட நகையா? சுந்தரியோட நகைன்னு சொல்லுங்க. ஒரு பொட்டு நகை கூட அவளுக்கு தரக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாதீங்க. வா பிரபா. வாங்க சம்பந்தி. வணக்கம் வணக்கம்ப்பா. வா தீபா. வா துளசி. என்ன பிரதர், மாமனார் வீட்டுல விருந்தெல்லாம் பலமா? ஹலோ சார், ஒண்ணுதான் வைக்கப்படணும், ஆம்பளை வைக்கப்படக்கூடாது. நீங்க ஃப்ரீயா இருங்க. வாங்க. வணக்கம். அப்புறம் பிரபாவை எப்படி சமாளிச்சீங்க? லொடலொடன் பேசிக்கிட்டே இருந்திருப்பானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அமைதியா தான் இருந்தாரு. என்ன வீடு சின்னதுங்கிறதுனால அவருக்கு வசதி பத்தல. என்ன பிரபா இதெல்லாம்? போற இடத்துல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டீக்கு பதிலா காஃபி இருந்தா பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க. தீபா, பிரபாவை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, தீபா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சிரு. இல்லனா பேசுவான் பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கும் பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். வீட்ல அம்மா என்ன வாயாடிம்பாங்க. உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. இங்க உனக்கு எந்த குறையும் இருக்காது. புது இடம், புது மனுஷங்க, நீ சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ தாராளமா கேட்கலாம். இது உன் வீடு. இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமகங்கிற முறையில எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும். இனிமே இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க ஆண்டி. இன்னும் என்ன ஆண்டி? அத்தனை சொல்லு. அத்தைனாலும் ஆண்டினாலும் ஒண்ணுதான். நீங்க எங்க இருக்கிறதுனால ஆண்டின்னு சொன்னேன். பிடிக்கலன்னா அத்தனை கூப்பிடுறேன். உன் அம்மா சொல்றதுல தப்பே கிடையாது. நீ வாயாடியே தான். இத பார் பிரபா, தீபா இனிமே உன் ஃப்ரெண்டு கிடையாது, உன் வைஃப். என்னோட மருமக. இங்க இவளை கம்ஃபர்டபுளா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. சின்ன பொண்ணு, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இவளை அதிகமா தொந்தரவு பண்ணாம மனசு கோணாம பாத்துக்கோ. சம்பந்தியம்மா, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. அவங்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வராது. ஒருத்தரை நல்லா புரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க. வரும்போது வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வேணும்னா வெயிட் பண்ணி இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போறோம். சரி, ஆனா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா. ஹலோ சார், பிரபாகர் சார் இருக்காரா? இருக்காரு. ஹே ஹலோ சார், நீங்களா? ஹலோ சார், சொல்லுங்க. சாரி சார், வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கீங்க. எனக்கே இதை பத்தி பேச சங்கடமா தான் இருக்கு. ஆனா சார், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனிதிங் சீரியஸ்? ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸுங்களுக்கெல்லாம் சேலரி போடாம பெண்டிங்ல இருக்கு. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, சேலரி கொடுத்தாகணும். ஐயோ, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட போய் கேக்குறீங்க? அப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஃபினான்ஸ் மேனேஜரை கேட்டா அக்கௌண்ட்ல பணம் இல்ல, எம்டி வந்ததுக்கு அப்புறம் தான் சேலரி போட முடியும்னு சொல்லிட்டாரு. சேலரி கொடுக்காம டிலே பண்ணா லீகலா பிரச்சனை ஆயிடும். அப்பா இல்லைங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஐயோ, இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஐ எம் ஜீரோ. நீங்க ரொம்ப நாள் அங்க வேலை பாக்குறீங்க. அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி சேலரி கொடுக்க முடியும்னு பாருங்க. அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா நாம தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். யூசுவலா எந்த அக்கௌண்ட்ல இருந்து அப்பா ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி கொடுப்பாருன்னு தெரியுமா? நோ ஐடியா. இது அக்கௌண்ட் செக்ஷன்ல கேட்டா தெரியும் நினைக்கிறேன். டேய், இப்ப ஸ்டாஃப்ஸ்க்குலாம் உடனே சேலரி கொடுத்தாக்கணும்டா. உன் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கியா? இல்ல அப்பா உன் பேர்ல ஏதாவது எஃப்டி போட்டு வச்சிருக்காரா? நத்திங். பர்சனலா என் பேர்ல பேங்க் அக்கௌண்டே கிடையாது. ஏன்டா இப்படி இருக்க? இப்ப ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி கொடுத்தாக்கணுமே. நீ போய் அப்பாவோட லேப்டாப் எடுத்துட்டு வா. அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சார், ஃபண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். ஓய், நாங்க பண்ணி கொடுக்குறோம் சார். இல்ல சார், எம்டியோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பணத்தை எடுக்கவும் முடியாது, போடவும் முடியாது சார். பிளாக் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக லீகலா எல்லா அக்கௌண்ட்ஸையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க அதை பத்தி ஆடிட்டர் கிட்ட கேட்டுட்டு தான் வர்றோம். அகில், லாயர் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண முடியுமா பாரு. இல்லம்மா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா
லாயர் வந்தாலும் அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும். பிரபாகர், வீட்டில் ஏதாவது லிக்விட் கேஷ் இருக்கா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குண்ணா. அப்பாவுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கு, அதுல எவ்வளவு பணம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட ப்ராஃபிட் என்ன, இதை பத்திலாம் நான் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எனக்கு வேணுங்கிறப்ப பாக்கெட் மணி எப்போ அவர் கொடுப்பாரு, தட்ஸ் ஆல். என்னடா இப்படி இருக்க? எதை கேட்டாலும் தெரியாதுங்கிற? ஆமாண்ணா, இது வரைக்கும் எல்லாத்தையும் அப்பா அம்மாவே பாத்துக்கிட்டாங்க. நீ என்ன குழந்தையா? படிச்சிருக்கல, நீயே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்பாவுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நீ தான் பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல்ல பத்தின எல்லா டீடைல்ஸும் ஃபிங்கர் டிப்ல இருந்திருக்கணும். ஒண்ணுமே தெரியாதுங்கிற? அகில், பிரபா விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டான். அவன் ஏன் திட்டுற? பாருமா, ஸ்டாஃப்க்கு சேலரி தரணும், என்ன பண்ணலான்னு கேட்டா நோ ஐடியாங்கிறான். அவனே குழப்பத்துல இருக்கா. நீ வேற ஏன் டென்ஷன் பண்ற? salary கொடுக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசி. அப்பா வீட்ல பணம் வச்சிருக்காருன்னு பாருமா, அதை வச்சு செட்டில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளவு பணம் இங்க இருக்காதுடா. சரி, வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.